வணக்கம் நண்பர்களே. மாடு வளர்க்குற எல்லாருமே சந்திக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றியும் அதுக்கான தீர்வை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். மாடு வளர்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, மாடு செனை பிடிக்காமல் போகிறதுங்க. ஒரு முறை 2 முறை இல்லை, 5-6 முறை ஊசி போட்டாலும் மாடு செனையே நிற்காது. 7-8 முறை போட்டு கூட மாடு செனை நிற்காமல் இருக்கும். அந்த மாதிரி செனையே நிற்காத மாடுக்கு என்ன பண்ணுறது, எப்படி அதை செனை நிறுத்துறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, மாடுகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை பூச்சி மாத்திரை கொடுக்கணும். அதை ரெகுலராக கொடுக்குறீங்களான்னு பார்த்துக்குங்க. மாடு செனை ஊசி போடுறதுக்கு முன்னே தாது உப்பு, அதாவது மினரல் மிக்சர்னு மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை கொடுங்க, செனை நிற்கும். ஒரு வேளை செனை நிற்கலைன்னா அடுத்து என்ன பண்ணணுன்றதை பற்றி தான் இதில் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, முட்டை கொடுங்க, வேப்ப எண்ணெய் கொடுங்கன்னு நிறைய வைத்திய முறையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் பல முறை பயன்படுத்தியும் பலனளிக்காமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் எனக்கு ஒரு முறை சொல்லி கொடுத்தாருங்க. அந்த முறையில் 100% கிட்டத்தட்ட 99.9% பலனளிக்குதுன்னு சொல்லலாம். அந்த முறை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பல முறை முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன், வேப்ப எண்ணெய் கொடுத்துருக்கேன். அப்படி இருந்தும் ஒரு மாடு எனக்கு 7-8 முறை ஊசி போட்டும் செனையே நிற்கலை. அப்போ தான் எனக்கு ஒரு நண்பர் இந்த முறையை சொன்னார். அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் மொத்தம் 2 மெத்தடு சொல்ல போகிறேன். 2 மெத்தடும் என்னோட நண்பர் சொன்னது தான். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். அதில் ஒரு மெத்தடு பார்த்திங்கன்னா முள்ளங்கி வச்சு அது நம்ம பண்ணலாம். இன்னொரு மெத்தடு சோத்து கத்தாழைங்க. ஃபஸ்ட்டு முள்ளங்கி வச்சு நம்ம எப்படி அது செனை பிடிக்காத மாடை செனை பிடிக்க வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாடு பருவத்துக்கு கரெக்டாக ஒரு 10 நாள் விட்டுருங்க. கரெக்டாக மாடு அப்படின்றது 20 நாளைக்கு ஒரு முறை, 21 நாளைக்கு ஒரு முறை பருவத்துக்கு வரும். ஒரு முறை பருவத்துக்கு வந்ததுன்னா அடுத்து ஒரு 10 நாள் கழித்து முள்ளங்கி ஒரு பெரிய சைஸு கிழங்கா 2 கிழங்கு கொடுக்க ஆரம்பிங்க. காலையில் 2, சாயங்காலம் 2, இந்த மாதிரி டெய்லி கொடுத்துட்டு வாங்க. அப்போ கரெக்டாக 10 நாள் கழித்து நமக்கு மாடு பருவத்துக்கு வரும். இல்லை ஒரு 2-3 நாள் லேட்டாக கூட ஆகலாம். அப்போ கரெக்டாக ஊசி போட்டுருங்க. ஊசி போட்டுட்டு அடுத்து ஒரு வாரத்துக்கு இல்லை 10 நாளைக்கு திரும்பவும் இதே முறையை கண்டினியூ பண்ணுங்கள். 2 கிழங்கு, காலையில் 2 கிழங்கு, சாயங்காலம் 2 கிழங்கு முள்ளங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 99.9% செனை நிற்குங்க. ஏன்னா இந்த முறையில் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். 8 முறை 10 முறை ஊசி போட்டும் செனையே நிற்காத ஒரு மாட்டுக்கு இந்த முறையில் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே எனக்கு செனை நின்றுது. அதனால தான் இந்த முறையை உங்களுக்கு சொல்கிறேன். நண்பர் சொன்ன இன்னொரு முறை என்ன அப்படின்னா, சோற்று கற்றாழை. சோற்று கற்றாழையை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்படி சோற்று கற்றாழையை பயன்படுத்துவோம், அந்த சோற்று கற்றாழை மடலை பிடுங்கி அதை மேல் தோலை சீவிட்டு அந்த சோறை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிடுவோம். அதே மாதிரி தான் மாட்டுக்கும் அந்த சோத்தை எடுத்து சோற்று கற்றாழையோட சோற்றை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிடுங்க. கழுவி எடுத்துட்டு அதை ஒரு கை அகலத்துக்கு, உள்ளங்கை அகலம் இல்லை, ஃபுல்லாகவே கையை, நம்மளுக்கு மனுஷனுக்குன்னா நம்மளோட உள்ளங்கை அகலத்துக்கு சாப்பிடுவோம். மாட்டுக்குன்னும் போது அதை விட 2 மடங்கு எடுத்துக்கோங்க. இது மாதிரி டெய்லி காலையில் மாட்டுக்கு வெறும் வயிற்றில் ஊசி போடுறதுக்கு, பருவத்துக்கு வரத்துக்கு 5 நாளைக்கு முன்னே கொடுத்துட்டு வாங்க. பருவத்துக்கு வரும், அப்போ ஊசி போடுங்க. ஊசி போட்டு அடுத்து 5 நாளுக்கும் இதை கண்டினியூ பண்ணுங்க. இந்த மாதிரி கொடுத்தாலும் மாடு செனை பிடிக்குதுன்னு என் நண்பர் சொல்லியிருக்காரு. நான் முள்ளங்கி கொடுத்து அந்த முறையில் செனை பிடிக்கிறத நான் கண்கூட அனுபவப்பட்டிருக்கேன். அது 100% ஒர்க் ஆகுதுங்க. சோற்று கற்றாழை கொடுத்து நான் டெஸ்ட் பண்ணதில்லை. இந்த முறை எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான மெத்தடு தான் இந்த மெத்தடு, ரொம்ப சிரமமான மெத்தடு கிடையாது. இந்த முறையை பயன்படுத்தி பயன்பெறுங்க. நீங்கள் உங்கள் மாட்டுக்கு இந்த மாதிரி செனை பிடிக்காமல் இருந்ததுன்னா முட்டை கொடுக்கறது, வேப்பெண்ணெய் கொடுக்கறது, இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி நம்பிக்கையான முறைங்க இது கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% பலனளிக்கும். இதை பயன்படுத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு முறை தெரியுது, வேறு ஏதாவது மருந்து இருக்குது, வேறு மெத்தட் இருக்குன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவர்களும் பார்த்து பலனடைவாங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.